லேவியராகமம் 26 தானே அதில் சொல்கிறார், உங்கள் தேவனை எகிப்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் மேல் இருந்த நுகத்தை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய் கர்த்தர் நானே அப்படிங்கிறார். அது அப்படியே அந்த வசனத்தை சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, அவன் தோலை சுமைக்கு விளக்கினேன், அவன் கைகளை கூடைக்கு நீங்களாக்கினேன் அப்படின்னு. என்ன, ஒரு காலத்தில் என் பிள்ளை அடிமையாக இருந்தான், இனி அவன் அடிமையாக இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க, துவக்கம் ஒரு மாதிரியாக இருக்கும், ஆனால் நீங்கள் நானும் காலம் போகிறான் வேலைக்காரனாகவே இருக்கக்கூடாது சொல்கிறாரு. அவன் தோலை சுமைக்கு அப்படின்னா பார்வோனுடைய ஆளுகளிலிருந்து அவனை விடுவித்து, அவன் வேலை செஞ்சால் தான் சாப்பாடுன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா. அவன் உழைச்சணும், கஷ்டப்படணும், வேர்வை சிந்தணும், மேலும் மேலும் பாரத்தை தூக்கி வைப்பாங்க. வேலை பார்த்தா வீட்டுக்கு வரல காசு, இப்படித்தான் அவன் அப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு தான். அதை சொல்கிறாரு, அவன் கரத்தை கூடைக்கு நீங்களாக்கி அப்படின்னா இனி அவன் சாந்த செங்கலும் சுமக்கிற ஜாதிக்காரன் இல்லை, அவன் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அடையணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு காலத்தில் நம்ம அப்படித்தான் இருந்தோம். அங்கிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டு எடுத்து நம்மளை அவருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட்.